ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ நம்ம இன்னைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஒரு நல்ல விஷயம், ஒரு கெட்ட விஷயம். ஃபஸ்ட்டு கெட்ட விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு பேப்ளேட் மினி லாட் பார்த்தீங்கன்னா வாங்கி அன்பாக்ஸ் பண்ணியிருப்போம் நம்ம பிளேக்கிங் பேஸ் கிட்ட இருந்து. அதில் நமக்கு கிடைச்ச ஒரு அதுதான் இந்த டைனமைட் பில்லியல். இப்போ இந்த டைனமைட் பில்லியல் நம்மக்கிட்ட இல்லை, உடஞ்சிருச்சு. இது எப்படி உடஞ்சதுன்ற ஸ்டோரியை பற்றி நான் இதில் ஃபஸ்ட்டு இவன் எப்படி உடஞ்சான்றதை பார்ப்போம். இவன் உடஞ்சது நான் வீடியோ எடுக்கும்போது இல்லை, வீடியோ எடுக்காத போது நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து ஒரு பேப்ளேட் பேட்டில் மாதிரி போட்டு விளையாடணும். அந்த பேட்டிலில் நான் டைனமைட் பில்லியலும் என் ஃப்ரெண்டு இந்த கிரேட்டஸ்ட் ரஃபேல் தெரியுதா, இந்த பேப்ளேடும் யூஸ் பண்ணால் பாருங்கள். நம்ம இந்த கிரேட்டஸ்ட் ரஃபேலும் அன்பாக்ஸ் பண்ணி வீடியோ போட்டிருப்போம், அது வேணால் போய் பாருங்கள். அப்போ நான் டைனமைட் பில்லியல் லான்ச் பண்ணும்போது என் ஃப்ரெண்டு அட்டாக் மோடில் போட்டு இவனை லான்ச் பண்ணி ஒரே அடி தான் உடஞ்சிருச்சு. இதனால என்ன பண்ண போகிற, இது திரும்பி ஒட்ட என்ன வாய் குழது, இது ஒட்டி எதனா ட்ரை பண்ண முடியுமான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் முடியாது. நான் இதை ட்ரை பண்ணிவிட்டேன், ஒட்டிட்டும் அதுக்கப்புறம் பேட்டில் போட்டேன், அதுலேயும் உடஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் இது வேஸ்ட்டு தான். என்னடா நம்ம கிட்ட இருக்கிற பேப்ளேட் வீடியோ உடஞ்சிருச்சேன்னு நான் பார்க்கும்போது தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பேப்ளேட் யூடியூபரான பாக்கெட் டூன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ போட்டிருப்பாரு. அவர்கிட்ட இருக்கிற அல்டிமேட் வால்ட்ரேக்கை மினி அல்டிமேட் வால்ட்ரேக்கை பார்த்தீங்கன்னா மாற்றிருப்பாரு. இந்த லேயர் இருக்குது பார்த்தீங்களா, இதே மாதிரி அல்டிமேட் வால்ட்ரேக்கில் இருக்கிற லேயரை கழட்டிட்டு அவர் பேட்டில் போட்டிருப்பாரு, மினி அல்டிமேட் வால்ட்ரேக்குன்ற மாதிரி. அந்த மாதிரி இவனை வச்சும் நம்ம ஒரு சில பேட்டில்லாம் போடலான்னு இருக்கோம் கைஸ். இவன் கூட எந்தெந்த பேப்ளேட்லாம் விட்டு பேட்டில் பண்ணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். இவனால் இப்படி லோ மோட்லேயே இருக்க முடியும், இப்படி மேலே இவனை இப்படி செட் பண்ணிவிட்டு இப்படி ஹை மோடும் மாற முடியும். இப்படி ஹை மோடும் பார்த்தீங்கன்னா மாற முடியும். இவனை வச்சு நம்ம என்னென்ன பேட்டில்லாம் போடலான்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அந்த நல்ல விஷயம் என்ன, அதுதான் சப்ஸ்கிரைபர்ஸோட நான் ஒரு இன்ட்ராக்ஷன் மாதிரி வைக்கலான்னு இருக்கேன். என்னென்னா, நான் போடுற எல்லா வீடியோலையும் ஒரு 30 செகண்ட் இல்லைன்னா 1 நிமிஷம் இந்த டைமிங்குள்ளே நீங்கள் கேட்குற கேள்வியை நான் பார்த்தீங்கன்னா ஆன்சர் பண்ண போகிறேன். நீங்கள் என்ன கேள்வி வேணால் கேட்கலாம். எனக்கு பிடிச்ச பேப்ளேட் என்ன, பிடிச்ச யூடியூபர் யார் பேப்ளேடில், இந்த மாதிரி நீங்கள் என்ன கொஸ்டின்ஸ் வேணால் எனக்கு அதில் கேட்கலாம். அதை நான் ஒரு வீடியோலையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்குறீங்களா, கொஸ்டின் அதிகமாக வந்ததுன்னா 1 நிமிஷம், கம்மியாக கொஸ்டின் வந்தால் 30 செகண்ட், இந்த மாதிரி எல்லா வீடியோலையும் நான் போடலான்னு இருக்கேன். ஸோ அதுதான் இந்த ரெண்டாவது விஷயம். இந்த ரெண்டாவது விஷயம் நல்ல விஷயமான்னு தெரியல, ஆனால் நீங்கள் சப்போர்ட் பண்ணிங்கன்னா நல்ல விஷயமா இருக்கும். என்னை பற்றி உங்களுக்கு இன்னமும் நிறைய தெரிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இவனை வச்சு யார் யார் கூட பேட்டில் போடலான்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு என்கிட்ட நீங்கள் கேட்க வேண்டிய ஒரு சில கேள்விகளையும் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதான் கைஸ், டாட்டா.